சிக்கன் ரைஸ் நாடகம் போட்ட புள்ளிங்கோ. விஜயகாந்த் பாணியில் காட்டி கொடுத்த சிசிடிவி. பூந்தமல்லி லட்சுமிபுரம் சாலையில் வடமாநில வாலிபர்கள் சேர்ந்து உணவகம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இந்த உணவகத்தில் உணவு சாப்பிட வந்த நபர் ஒருவர் சிக்கன் ரைஸ், சிக்கன் லாலிபாப் உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். உணவை சாப்பிட்டு முடிக்க இருந்த சிறிது நேரத்தில் உணவக ஊழியரை அழைத்து இந்த உணவில் தலைமுடி இருப்பதாகவும் அதனால் இந்த உணவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் எனவும் கூறி தகராறு செய்துள்ளார். இதனால் உணவக ஊழியர்களும் அவரிடம் பணம் வாங்காமல் அனுப்பி வைத்தனர். உணவில் இருந்த முடி அப்பொழுதுதான் சாப்பாட்டில் விழுவது போல் இருந்ததாக ஊழியர்கள் சந்தேகமடைந்ததை அடுத்து கடைக்குள் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் அதிர்ச்சியடைந்தனர். உணவகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அந்த நபர் சாப்பிட்டு முடிக்க சிறிது நேரம் இருந்த நிலையில் தன்னுடைய தலையில் இருந்து தலைமுடியை தானே பிடுங்கி உணவில் போட்டு உணவில் தலைமுடி இருப்பதாக கூறி நாடகமாடியது அம்பலமானது. சாப்பிட்ட உணவிற்கு கொடுக்க பணம் இல்லாததால் அந்த நபர் இவ்வாறு செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த நபரின் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உணவக ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். தன்னுடைய தலைமுடியை தானே பிடுங்கி உணவில் போடும் நபரின் சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Yeah. Yeah.